தோனி கேப்டன் விட்டு போனதுக்கான ரீசன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிசிசிஐல வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் வந்து இருக்காரு. அவர்கிட்ட அப்பப்ப பேசிட்டே இருப்பேன். அவர் சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாம் அப்படியே கேதர் பண்ணி உங்களுக்காக வந்து சொல்றேன். என்னன்னா 2016 வந்து இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையில அடிலைட்ல ஒரு மேட்ச் நடக்குது, டெஸ்ட் மேட்ச். அப்ப தோனியால ஆட முடியல. அது போல கோலி வந்து ஆடுறாரு. அந்த மேட்ச்ல வந்து 365 வந்து இந்தியன் டீமுக்கு வந்து இலக்கா கொடுக்குறாங்க ஆஸ்திரேலியா. அப்போ வந்து தோனி என்ன சொல்றாருன்னா டிராக்கா ஆட சொல்லுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஆனா வந்து விராட் கோலி என்ன சொல்லியிருக்காரு, வி வில் கோ ஃபார் வின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 365 வந்து லாஸ்ட் டேல 315 அடிக்கிறாங்க. இந்தியன் டீம் தோக்குது, ஆனா கெத்தா தோக்குது. விராட் கோலி வந்து 141 ரன் அடிக்கிறாரு. அந்த சீரீஸ் முடிக்கும் போதே வந்து தோனி முடிவு பண்ணிட்டாரு, அப்ப நம்ம நினைச்சது தப்பு, விராட் கோலி நினைச்சதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு விராட் கோலிக்காக வந்து நீங்களே கேப்டனா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் பதவியில இருந்து அங்க டெஸ்ட்ல இருந்து அப்படி கிளம்பி வராரு. கிளம்பி வந்து இந்த சைடு வந்து பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, எல்லாருமே வந்து விராட் கோலி ஆடுற மேட்ச் எல்லாம் ஜெயிக்குது இந்தியா, தோனியால வந்து முடிச்சு கொடுக்க முடியலையே அப்படின்ற ஒரு பேச்சு வந்து அப்படியே வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆரம்பிக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த இங்கிலாந்து இந்தியா டெஸ்ட் மேட்ச் இருக்கு பாத்தீங்கன்னா, அப்போ வந்து ஒரு இது மாதிரி கொடுத்திருக்காங்க, விராட் கோலிக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி கொடுத்திருக்காங்க. என்ன மாதிரி ப்ராஜெக்ட்னா, இந்த 5 டெஸ்ட் மேட்ச்மே வந்து பிளாட் விக்கெட்ல தான் ஒன்னு ஆட வைப்போம். அந்த பிளாட் விக்கெட்ல இந்தியன் டீம் நீ ஜெயிக்க வைக்கிறியா இல்லையான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஏன்னா ஸ்பின் ட்ராக்ல ஈஸியா இந்தியா வந்து ஜெயிச்சிரும். சோ அந்த 5 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 4-0 அப்படின்னு சொல்லிட்டு விராட் கோலி வந்து ஜெயிக்கிறாரு. அப்ப டக்குனு என்ன பண்றாங்க, தோனி கிட்ட போய், தோனி இந்த ஜார்க்கண்ட் டீம் வந்து ரஞ்சி ஆடுறாங்கல்ல, அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, நீங்க வந்து இந்த ஜார்க்கண்ட் டீம் ரஞ்சி டைட்டில் வின் பண்ண வைங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஜார்க்கண்ட் டீமும் ஆடுறாங்க, செமிஃபைனல் வரையும் வர்றாங்க. குஜராத்தோட நேத்து வந்து தோத்துட்டாங்க. தோத்தோடனே டக்குன்னு என்ன தோனி முடிவு பண்றாருன்னா, விராட் கோலிக்கு கொடுத்த ப்ராஜெக்ட்ல அவர் ஜெயிச்சிட்டாரு, நம்ம கொடுத்த ப்ராஜெக்ட்ல நம்மளால ஜெயிக்க முடியல. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயமும் இருக்குது. என்னன்னா, இப்ப கும்ளே வந்து கோச்சா இருக்கிறாரு, கங்குலி வந்து பிசிசிஐ தலைவரா வரப்போறாரு. ஏற்கனவே வந்து கங்குலி கும்ளே இவங்களெல்லாம் ஓரம் கட்டினது யாருன்னு பாத்தீங்கன்னா தோனி. அவங்க குழுவுல ஏதாவது ஒரு ஓரத்துல இருக்கும், எப்படியாவது தோனி ஏதாவது பண்ணுமே, அவர் கேப்டன் விட்டு இறங்க சொல்லணுமேன்னு சொல்லிட்டு ஒரு 6 மாசம் கழிச்சோ ஒரு வருஷம் கழிச்சோ ஏதோ பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்றத தோனி முன்னக்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு, நான் வந்து தலைவன், நல்ல தலைவன், நான் ஒரு தலைவனை உருவாக்கி விட்டுட்டு தலைவன்ல இருந்து கீழே இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோலிக்கு வந்து கேப்டன் பதவியை கொடுக்கறது மட்டும் இல்லாம அவரோட கேப்டன் பதவிக்கு கீழேயும் ஆடுறாரு. சல்யூட் டு MS தோனி. நாங்க என்னைக்குமே தோனி ஃபேன் தான்.